காய்ஸ், ஃபகத் ஃபாசில் அண்ட் வடிவேல் ஆக்டிங்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆன மாரிசன் படம் எப்படி இருக்கு, தியேட்டர்ல பார்க்கலாமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சினிமா ரிவ்யூக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா 2 hours 34 minutes கிட்டங்க. இது ஒரு கிரைம் த்ரில்லர் படம்னே சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு திருட்டு வழக்குல இருந்து ரிலீஸ் ஆகிற தயாளன், அதாவது ஃபகத் ஃபாசில் சும்மா இல்லாம இன்னொரு வீட்டுக்கு திருட போறான். அங்க வேலாயுதம், அதாவது வடிவேல் அப்படிங்கிற ஓல்டு மேனை பாக்குறான். அவருக்கு அல்சைமர்ஸ்ங்கிற ஒரு மெமரி லாஸ் ப்ராப்ளம் இருக்குங்க. அதனால அந்த வேலாயுதம் பாத்தீங்கன்னா தன்னோட மகன் குமார்னு தப்பா நினைச்சுக்கிறாரு. அவர் அக்கௌண்ட்ல 25 லட்சம் பணம் இருக்கிறது திருட தெரிஞ்சுக்கிறான். மொத்த பணத்தையும் ஆட்டைய போட நினைக்கிறான். அதனால வேலாயுதம் சொல்றது எல்லாத்தையும் கேட்டு 2 பேரும் ஒரு பைக் டிராவல் போறாங்க. அந்த டிராவல்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருதுங்க. எதுக்காக டிராவல் பண்ணாங்க, அந்த பணத்தை ஆட்டைய போட்டானா இல்லையா அப்படிங்கிறது தாங்க அந்த படத்தோட கதையே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஸ்லோவா தாங்க ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே த்ரில் மூட்ல தான் இருக்கும். என்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்க. வேலாயுதம் கேரக்டர்ல வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம் வடிவேல் சார். காமெடி மட்டும் இல்ல, மத்த கேரக்டர்ல என்னால வேற மாதிரி பிரசன்ட் பண்ண முடியுங்கிற இன்னொரு தடவை காட்டியிருக்காரு. ஃபகத் ஃபாசில் நடிப்பை சொல்லவே தேவையில்லைங்க. பக்கா திருடனா மாறிட்டாரு. நிறைய கேரக்டர்ஸ் இருந்தும் பட் இந்த 2 கேரக்டர்ஸ் தாங்க படம் ஃபுல்லா வருவாங்க. யுவனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த பிளஸ் தாங்க. இந்த படத்துல ஹீரோனி இல்ல, குத்து சாங்ஸ் இல்ல, கண்டென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். மறக்காம பாருங்க. பார்த்தவங்க எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.